இந்திரா காந்தியோட பாட்டி இருப்பாங்கல்ல, மோத்திலால் நேருவோட மனைவி, அந்த மோத்திலால் நேருவோட பாட்டி இருப்பாங்கல்ல, அந்த பாட்டிக்கு ஒரு அம்மா இருந்திருப்பாங்கல்ல, அவங்களே இங்கிலீஷ் படித்தாங்க. இந்திரா காந்தியை கொண்டு வந்தா நாங்கெல்லாம் கட்சியில் இருக்க மாட்டோம்னு பாதி பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. யார்? ராஜாஜிலாம் பிரிஞ்சு வெளியே போயிட்டாங்க. ஓகே, அப்போ வந்து வேற என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் எல்லாரும் இருக்காங்க. கட்சி ரெண்டாக உடஞ்சிருச்சு. இந்திரா காந்தியும் ஜெயிக்கிறாங்க, ஜெயிச்சு ஆட்சியில் உட்காடுறாங்க. உட்காரும்போது பங்களாதேஷ் பிரச்சனை வருது. ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. பார்ட்டியில் வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து சொல்கிறாங்க, உடனே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, புத்தா ஸ்மைல்டு அப்படின்னு. புத்தர் சிரித்தார். என்னன்னா, போக்ரான்ல முதல் அணு ஆயுதத்தை தயார் பண்ணி வெடிச்சு காமிச்சிட்டாங்க. எங்களால் அணு ஆயுதம் செய்ய முடியும் அப்படின்னு. அப்போ இவ்வளவும் பண்ண உடனே அலகாபாத் கோர்ட்டில் வந்து ஆமாம் இவங்க தேர்தலில் ஜெயிச்சது செல்லாது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அறிவித்த உடனே இவங்கள பதவி விட்டு இறக்க சொல்கிறாங்க கட்சியில். அதுக்கு மேலே அம்மா என்ன சொல்லிட்டாங்க, இந்தியா ஒரு அவசர நிலையில் இருக்குது, யாருக்கும் இனிமேல் அந்த அவசர நிலையை நீக்கும் வரை யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது, ஓடிப்போம், எழுத்து பேசுறதுக்கு உள்ள வச்சிடும் அப்படின்ட்டாங்க. சஞ்சய் காந்தி பண்ணுறது இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு. ஆனால் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கும் வட இந்தியாவில் எவனாவது குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறானா? இல்லை. அப்போ சஞ்சய் காந்தி ஒன்று தான் சரி. அதுக்கப்புறம் உணர்ந்தாங்களா சீக்கியர்கள்? உணர்த்தப்பட்டார்கள். ஏன்னா அவ்வளோ படுகொலைகள் நடந்தது. இந்தியா முழுக்க சீக்கியர்கள் அடித்துக் கொல்லப்பட்டார். அது ஒரு மோசமான ஒரு காலம். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேயர்களில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளர் திரு கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்தியா அப்படின்னா ஒரு பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்திரா காந்தி பீரியடில் ஒரு இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்பட்ட ஒரு இந்திரா காந்தி நாட்டுக்கு பெருமையா அல்லது நாட்டுக்காக அவருக்கு பெருமையா? அது ஒரு சில தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஏன் சீக்கிரம் செத்துட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் வச்சு பார்க்கணுன்னா முக்கியமாக 2 பேரை சொல்லலாம். 2 பேரும் கூட சொல்ல முடியாது, ஒரே ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் இந்திரா காந்தின்னு தான் சொல்லலாம். அவங்க அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பர்சனாலிட்டி. அந்த ஆளுமை திறம் வந்து அவங்களுக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தியோட பாட்டி இருப்பாங்கல்ல, மோத்திலால் நேருவோட மனைவி, அந்த மோத்திலால் நேருவோட பாட்டி இருப்பாங்கல்ல, அந்த பாட்டிக்கு ஒரு அம்மா இருந்திருப்பாங்கல்ல, அவங்களே இங்கிலீஷ் படித்தவங்க. ஓஹோ. அதாவது இந்திரா காந்தியோட 7 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த பெண்கள், அவங்க குடும்பத்தை சேர்ந்த பெண்களே ஆங்கிலம் பாரசீகம் 2மே நல்லா பேச தெரிஞ்சவங்க. ஏன்னா அந்த காலத்தில் அஃபிஷியல் லாங்குவேஜ்ன்றது வந்து பர்ஷியன் ப்ளஸ் இங்கிலீஷ் தான். அந்த 2மே சரளமாக எழுத படிக்க தெரிஞ்ச பெண்கள் இருந்த குடும்பம் அது. அதாவது அவங்க பேர் வந்து ராம் கவுல்னு பேர். அவர் பேர் இவங்களுக்கு 7 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவர். அவர் தான் காஷ்மீர்லேருந்து டெல்லிக்கு வந்து டெல்லியில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, போலீஸ் இன்ஸ்பெக்டராக வேலை பார்க்குறாரு. அப்போவே அவர் வந்து தன்னோட பிள்ளைங்களை எல்லாரையும் இங்கிலீஷில் படிக்க வச்சிட்டார். இவங்க எல்லாம் காஷ்மீர்லேருந்து வந்தவங்களும் நல்ல கலராக இருப்பாங்க, சரியா? அப்போ இந்த சிப்பாய் கழகம் வந்தப்போ அங்கேருந்து தப்பிச்சு வராங்க. டெல்லியிலேருந்து தப்பிச்சு கான்பூர் போயிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா டெல்லியில் அந்த அரசவை சேர்ந்தது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சேர்ந்தவனு எல்லாரையும் போட்டு விட்டுறாங்க. அதனால் அங்கேருந்து தப்பிச்சு வராங்க. தப்பிச்சு வர வழியில் அதுக்குள்ளே ரொம்ப நம்ம போவோம்னா லைட்டாக டச் பண்ணிட்டு போயிடுவோம். அவன் வரும்போது பார்த்திங்கன்னா, அங்கேருந்து தப்பிச்சு வந்த அந்த சோல்ஜர்ஸ் இருப்பாங்கள்ல, சிப்பாய் கழகம் பண்ணிட்டு வந்த சிப்பாய்கள், அவங்க மடக்குனாங்கன்னா இந்துஸ்தானியில் பேசுறது, வெள்ளக்கார படைகள் ஏதாவது குறுக்க வந்ததுன்னா இங்கிலீஷில் பேசுறது. இப்படியே மாற்றி மாற்றி பேசி தான் தப்பிச்சு வந்திருக்காங்க. ஏன்னா சிப்பாய்கள்கிட்ட மாட்டும்போது வெள்ளக்காரனுக்கு தெரிஞ்சவன்னு சொன்னால் போட்டுருவாங்க. அதே போலவே அவன் வந்து இந்த சிப்பாய்களுக்கு வேண்டியவன் தெரிஞ்சால் வெள்ளக்காரன் போட்டுருவான், தப்பிக்க முடியாது.
அப்படி இருக்கிற ஒரு சூழலில் இந்த 2 மொழியுமே அவ்வளோ நல்லா தெரிஞ்சு அந்த காலத்திலே படித்தவங்க. அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையிலேருந்து வந்திருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இயல்பாகவே அந்த ஆளுமை திறம் உண்டு. ஒரு முறை வந்து நேரு அரெஸ்டாக இருக்கிறார். அவரை வந்து லக்னோ சிறைச்சாலையில் வச்சுருக்கிறாங்க. அப்போ அவரை பார்க்குறதுக்கு அவரோட கசின் ஒருத்தங்க வராங்க, ஒரு லேடி ஒருத்தங்க. அவங்க இவரை ஜெயிலில் பார்த்தோன்னே அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா நல்லா பணக்கார வீட்டு பையன், நல்லா லண்டன்லாம் போய் ஒரு 5 வருஷம் படிச்சுட்டு படிப்பை முடிக்காமே திரும்பி வந்தவர். இவர் போன நிறைய பேர் நினச்சிட்டு நேரு வந்து பேரிஸ்டர் பட்டம் வாங்கிட்டு வந்துட்டார். உண்மையிலே அவர் வாங்கலை. 5 வருஷம் படித்து முடிக்க முடியாமல் இதுக்கு மேலே வராது போ அப்படின்ற மாதிரி ஊர் கிளம்பி வந்துட்டார். கம்ப்ளீட் பண்ணல. அதை கம்ப்ளீட் பண்ணவர் காந்தி. அவர் 3.5 வருஷம் படித்து கம்ப்ளீட் பண்ணிட்டார். அதே படிப்பை, அதே பேரிஸ்டர் படிப்பை ஒரே வருஷத்தில் கம்ப்ளீட் பண்ணவர் அம்பேத்கர். நேருவால் முடியலன்னு விட்ட படிப்பு அம்பேத்கர் ஒரே வருஷத்தில் படித்து முடித்து பட்டம் வாங்கினார். அது ஒரு தனி செய்தின்னு வச்சிங்களேன். அதை வந்து நேருவை மட்டம் தட்டுறதுக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்கோன்னா, அம்பேத்கர் அவ்வளோ பெரிய படிப்பாளின்றதுக்காக சொல்கிறேன். அப்போ இவர் பார்க்க வந்தவங்க ஜெயிலில் பார்த்துட்டு அழுகுறாங்க. அழுதாங்கன்னொடனே அவர் முதல் வார்த்தை சொல்கிறது இதுதான்: நேரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் பொது வெளியில் அழக்கூடாது, இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னா. நீங்கள் பழைய விஷுவல்ஸ் இருந்ததுன்னா தேடி பாருங்கள். நேருவின் மரணத்தின் போது இந்திரா காந்தி அழுமாட்டாங்க. இந்திரா காந்தியோட படுகொலைக்கு பிறகு அப்போ இருந்த ராஜீவ்காந்தி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாருமே அழமாட்டாங்க. ராஜீவ்காந்தி மரணத்தப்பவும் சோனியா காந்தியோ, ராகுல் காந்தியோ, பிரியங்கா காந்தியோ யாருமே அழுதுருக்க மாட்டாங்க. அவங்க தான், ராகுலும் பிரியங்காவும் தான் அங்கே வந்திருக்கவங்களுக்கெல்லாம் டீ எல்லாம் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க, தட்டில் வச்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுன்னு. அதாவது ஒரு அரசியலில் பொது வாழ்க்கைக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சுக துக்கங்கள்லாம் நம்மளோடது, அதை பொது வெளியில் காட்டக்கூடாது அப்படிங்கிறது அந்த நேரு குடும்பத்துக்கான ஒரு பாரம்பரியம், ஒரு மரபாகவே வச்சுருந்தாங்க. ஒரு சிலருக்கு அழுக வராதுன்றது வேறு விஷயம். பொதுவாக அப்படி ஒன்று வச்சுருந்தாங்க. இப்போது இவங்க இந்திரா காந்தி வரும்போது பார்த்திங்கன்னா சிறு வயதிலேயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு காசநோய் வந்து இறந்துட்டாங்க. அப்போது அந்த வளரும்போது தனிமையாக தான் வளர்கிறாங்க. அப்பா மட்டும்தான் இன்ட்ராக்ஷனு. அப்பாவோட இன்ட்ராக்ஷனும் எப்படி இருக்கும்னா லெட்டர் மூலமாக தான் இருக்கும். ஏன்னா பெரும்பாலான நேரம் சுதந்திர போராட்டத்துக்காக ஜெயிலுக்கு போயிடுவார். ஜெயிலுக்கு போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மகளுக்கு லெட்டர் போடுவார். அந்த கடிதங்கள் பிற்காலத்தில் டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன் அதோட பேர். இந்திய வரலாறை நேரு வந்து லெட்டரில் சொல்லியிருப்பார். மகளே, இன்றைக்கி நான் உனக்கு இந்த பற்றி சொல்கிறேன் அப்படின்னு லெட்டரில் உட்காந்து அந்த காஷ்மீர் எப்படி உருவாச்சு தெரியுமா, தமிழ் எப்படி உருவாச்சு தெரியுமான்னு அப்புறம் ஒன்று பற்றியும் அவர் லெட்டர் எழுதுவார். அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புத்தகமாகவே போட்டாங்க பின்னாடி. படிக்கணும்னா அந்த இந்திய வரலாறு நேருவோட பார்வையில் படிக்கணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த புக்கு. அதை வாங்கி கூட படிக்கலாம். அப்படி அதை வந்து அப்பா வந்து பொண்ணுக்கிட்ட நீ படிச்சியா, தூங்குனியா, என்ன சாப்பிட்ட அப்படின்ற லெட்டர் போடாமல் சிறு வயதுலேருந்தே பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க வந்து ஒரு மாதிரி மோல்ட் ஆகியிருக்காங்கன்னு பாருங்கள். வரலாறுகளை சொல்லி இதெல்லாம் சொல்லி தான் வளர்க்குறாங்க. அதன் பிறகு அவங்களோட கல்லூரி காலத்தில் தெருவில் இறங்கி போராட்டத்துக்கெல்லாம் போகிறாங்க, விடுதலை போராட்டத்துக்கெல்லாம். அப்படி அந்த விடுதலை போராட்டத்துக்கு போகும்போது அவர் சந்தித்த ஒரு நபர் தான் ஃபெரோஸ் கான்னு பேர். அந்த ஃபெரோஸ் கானை தான் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அந்த திருமணத்தின் போது தான் அந்த பேரை வந்து கான் வேணாம் கந்தின்னு வச்சுக்கிங்க, ஃபெரோஸ் கந்தி. ஏன்னா அவங்களோட இன்னொரு அதாவது அவங்க வந்து ஒரு பாரசீக குடும்பத்தை சேர்ந்தவங்க, பார்சின்னு சொல்லுவாங்க. அந்த பார்சி குடும்பத்தில் இவங்க அப்பா சைடில் இருந்த பேர் கான், அவங்க அம்மா சைடில் இருந்த பேர் வந்து கந்தின்னு இருந்திருக்கு. நீங்கள் அம்மா பேரை வச்சுக்கிங்க, அது கொஞ்சம் ரைமிங்காக காந்தியோட மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஃபெரோஸ் கந்தின்னு தான் வைக்கிறாங்க. அது நாளடைவில் ஃபெரோஸ் காந்தினே மாறிடுச்சு. ஃபெரோஸ் காந்தி வந்து நேருவுக்கு எதிர்கட்சியில் உட்காந்துருப்பார். அவர் காங்கிரஸ், இவர் எதிரில் உட்காந்துருப்பார், கம்யூனிஸ்ட் கட்சியில் இருப்பார். திருமணமாகி கொஞ்ச நாள்லேயே வந்து பிரிஞ்சிட்டாங்க. எதுக்கு பிரிஞ்சாங்க, ஏன் பிரிஞ்சாங்க எல்லாம் தெரியாது. மேபி இந்திரா காந்தியோட பர்சனாலிட்டிக்கு இன்னொரு ஆணுக்கு கட்டுப்பட்டெல்லாம் அவங்களால வாழ முடியாதுன்ற மாதிரி அவங்க வளர்ந்த சூழல் அந்த மாதிரி இருக்கலாம். 2 குழந்தைகளோடவே அவர் பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஆண்டுகள்லேயே
அவங்க வந்து திருமணம் நடந்து ஒரு 6 வருடங்கள் இருக்கும். ஒரு 1949 வந்து பிரிஞ்சிடுறாங்க. 1952 அவர் ஃபெரோஸ் காந்தி இறந்துட்டார். வயது முதிர்வுலாம் இல்லை, சின்ன வயசு தான், ஆனால் இறந்துட்டார். அதன் பிறகு இவங்க தனியாக தான் இருக்காங்க. அப்புறம் நேரு முதலமைச்சர் பிரதமராக இருக்கிறாரு. நேரு இறந்த போது இவங்க ரொம்ப சின்ன வயசு, இவங்களெல்லாம் உட்கார வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இந்த வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பொதுவாக இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தியை வந்து நீங்கள் சரியான முறையில் பார்த்தீங்கன்னா தான் அதை அணுகிறது சரியாக இருக்கும். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா இப்போ எம்ஜிஆர் இறந்த உடனே என்ன ஆகி போச்சு, 2 பேர் இருக்காங்க மனைவி. ஒருத்தர் மனைவி துணைவர், இன்னொருத்தர் கம்பானியன் அப்படின்ற மாதிரி. 2 பேருமே மனைவி கிடையாது. அவர் ஜானகி அம்மாவை திருமணம்லாம் பண்ணல, லிவிங் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இருந்தாங்க. இப்போ 2 பேரில் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கட்சி 2ஆக உடைஞ்சது. கரெக்டுங்களா? ஜெயலலிதா அம்மையார் இறந்த போதும் சசிகலா வந்து அந்த நேரத்தில் தலைமைக்கு வர முடியலன்றதுனால எடப்பாடியார்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போவும் கட்சி 2ஆக உடையுது. 2ஆக உடைஞ்சது, 3ஆக உடைஞ்சு, 4ஆக உடைஞ்சு, சசிகலா தனி ஃபேக்ஷன், டிடிவி தனி ஃபேக்ஷன், ஓபிஎஸ் தனி ஃபேக்ஷன், இபிஎஸ் தனி ஃபேக்ஷன். இப்போவும் பாருங்கள், இன்னும் இபிஎஸ் தலைமையில் கன்சாலிடேட் பண்ணதுக்கு அப்புறமும் மறுபடியும் உடைக்கிறாங்க. ஓகே, மறுபடியும் உடைச்சி ஒரு 25 பேர் நான் தனியாக போகிறேன் அப்படின்னு. அப்போ இது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அந்த மாதிரி இருக்குது. இப்போ அமெரிக்காவில் இருக்க அரசியலமைப்பு சட்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் ஒரு பதவியில் 2 முறைக்கு மேலே இருக்க முடியாது. அவர் எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் ஒருவர் அதிகபட்சம் 2 முறை அந்த பதவிக்கு வரலாம், அதுக்கு மேலே வர முடியாது. சரியா? அப்படி ஒரு சட்டம் இருப்பதால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரிட்டையர் ஆகிடுவாங்க. ஓகே. நம்ம இங்கே எழுதும்போது சட்டத்தை எழுதும்போது என்ன பண்ணிட்டாங்க, அப்படி எழுதலை. என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2 முறை ஒருத்தர் இருந்துட்டாருன்ற ஒரு காரணத்துக்காகவே அவரை வெளியே போக சொல்லக்கூடாது. அவர் திறமைசாலியாக இருந்தால் 3வது வாட்டியும் வரட்டும், 4வது வாட்டியும் வரட்டுமே, இப்போ என்ன தப்பு அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்க. அது வந்து ஆக்சுவலாக நம்ம அரசியல் அமைப்பில் ஒரு தப்பான செக் பாயிண்ட்டு. அதை வச்சுருந்துருக்கணும். ஒருத்தர் எவ்வளோதான் நல்லவராக இருந்தாலும் அவருக்கும் ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு வச்சுருக்கணும். அதை வைக்காமல் விட்டுட்டாங்க. அப்போ வைக்காமல் விட்டால் என்ன நடக்கும், யாருக்கும் அந்த பதவியை விட்டு போகணும்னு எண்ணம் வராது. அதனால தான் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வாரிசு அரசியல் வந்துடுது. இப்போ எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க, வைகோ வந்து துரை வைகோ வந்து போட்டார், வேறு யாரை போட்டால் சரியாக இருக்கும்னு சொல்லுங்கள். இப்போ ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போடலான்னு பார்த்தா சுரேஷுக்கு கோவம் வரும். சரின்னு சுரேஷை போட்டால் ரமேஷ்க்கும் இந்த ஒரு துரைக்கும் கோவம் வரும். இப்போ பிரச்சனையே இல்லை, வைகோ பையன்ப்பா அப்படின்னு எல்லாரும் வாய் மூடிட்டு பேசாமல் இருந்துருவாங்கல்ல. கண்டிப்பாக. அதனால தான் வந்து நம்ம ஊரில் வந்து இந்த கட்சி உடையாமல் இருக்கிறதுக்காவது வாரிசை ஏற்றுக்கிறாங்க அப்படின்றது ஒரு போக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த வாரிசுக்காக இருந்து அதுக்காக உள்ளே வந்ததுனால மட்டுமே அவங்க கட்சியை கட்டமைச்சு தூக்கிடுவாங்கலாம் அர்த்தம் கிடையாது. கண்டிப்பாக. இப்போது ராமதாஸ் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்சியை டெவலப் பண்ணார். அவர் பையன் வந்து என்ன பண்ணார், ஒன்றுமே பண்ணல. அன்புமணி வந்து எதுவுமே பண்ணல. ராமதாஸ் செஞ்ச உழைப்புக்கு எதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள் வாரிசுன்றக்காக வந்தால் மட்டும் தலைமைக்கு வந்துட முடியாதுன்னு வர முடியாது. தலைமைன்றது ஒரு பொறுப்பு, அதுக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த திறமைகள் வந்து இந்திரா காந்திகிட்டையும் இருந்தது, ராஜீவ்காந்திகிட்டையும் ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரும் உடனடியாக இறந்துட்டார். இந்திரா காந்தி வந்து வரும்போது அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, அதெல்லாம் முடியாது அப்படி இப்படின்னாங்க. அப்போ லால் பகதூர் சாஸ்திரியை கொண்டாந்தாங்க. லால் பகதூர் சாஸ்திரி வந்தோடனே அவர் அந்த உடனடியாக இறந்துட்டார். அந்த சீன போர், அந்த பாகிஸ்தான் போர்லாம் முடிஞ்சு தாஷ்கண்டில் ஒப்பந்தம் போட்டு அந்த தாஷ்கண்ட்லேயே அவர் இறந்துட்டார். அப்போ அவசரமாக வேறு யாரை கொண்டு வரலன்னா அப்போ இந்திரா காந்தியை கொண்டு வருவோம்னாங்க. இந்திரா காந்தியை கொண்டு வந்தால் நாங்கள்லாம் கட்சியில் இருக்க மாட்டோம்னு பாதி பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. யார், ராஜாஜிலாம் பிரிஞ்சு வெளியே போயிட்டாங்க. ஓகே. அப்போது வந்து வேறு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் எல்லோரும் இருக்காங்க. கட்சி 2ஆக உடஞ்சிருச்சு. 2ஆனா ப்ராக்டிக்கலாக உடையலைனாலும் பிரிஞ்சிருக்காங்க. அப்போ 67 இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த குழப்பம்லாம் நடக்குது. மறுபடியும் அந்த ஆட்சி காலம் முடிய போகுது. 69 70 ஆட்சி முடியுது.
அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்திரா காந்தி வந்து இங்கே அண்ணா இறந்துட்டார். அண்ணா இறந்து கலைஞர் ஆட்சியில் இருக்கார். 69 ஜனவரி வந்து அண்ணா இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு பிறகு கலைஞர் வர்றார், பிப்ரவரின்னு நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் கலைஞர் என்ன பண்ணுறாரு, இந்திரா காந்தி நம்ம கூட்டணி வச்சுக்கலான்னு கேட்குறாங்க. ஏன்னா ராஜாஜி வந்து இப்போ ஃபோர்ஸாக திமுகவை எதிர்க்கிறாரு. 67 அண்ணா கூட கூட்டணியில் இருக்கிறது ராஜாஜி. அதனால தான் அவருக்கு பேரறிஞர்னு பேர். ஓகே. என்னென்னா ராஜாஜி நானும் வர்றேன், காங்கிரஸ் எதிர்த்து நம்ம போயிடுவோம்னா சரி வாங்க அப்படின்னு சேர்த்துட்டாரு. சேர்த்த உடனே இவருக்கு என்ன நினைப்புனா, இந்த கூட்டணி ஜெயிச்சதுன்னா அந்த கூட்டணியில் நம்ம தான் இருக்கையில் வயசில் பெரிய ஆள், நம்மளை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது, அனௌன்ஸ் ஆகுது, திமுக கூட்டணி முன்னணி அப்படின்னு வந்தாச்சு. வந்தவுடனே அண்ணா வந்து காரில் ஏறி வண்டியை விடுப்பா அப்படின்றாங்க. வண்டி போகுது. எங்கே போகுதுன்னு தெரியலையேன்னு எல்லாம் கூட என்ன முன்னாடி நாவலர் உட்காந்துருக்காரு, பின்னாடி அன்பழகன் கலைஞர் உட்காந்துருக்காங்க. 4 பேர் போகிறாங்க. முன்னாடி அண்ணா மட்டும் உட்காந்துருக்காரு, பின்னாடி நாவலர் அன்பழகன் கலைஞர் 3 பேர் இருக்காங்க. வண்டி போகுது. கிண்டியை கிராஸ் பண்ணுதுன்னொடனே ரைட்டு காஞ்சிபுரத்துக்கு போகிறாரு போல இருக்கு. அவர் அண்ணாவுக்கு வந்து சிறு வயதில் அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க சித்தி தான் வளர்த்தது. ஸோ சின்னம்மாவை பார்க்க போகிறாரு போல அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. வண்டி இப்போது நம்ம சொல்லக்கூடிய மறைமலை நகர்னு சொல்கிறோமே அதெல்லாம் தாண்டி போகுது. ஏன்னா காஞ்சிபுரத்துக்கு போகணும்னா ரைட்டில் திரும்பணும், ரைட்டில் திரும்பல வண்டி நேராக போகுது. அப்புறம் கலைஞர் தான் கொஞ்சம் தைரியமாக, அண்ணா எங்கேண்ணா போகிறோம், வேறு எங்கே ஐயாவை பார்க்க தான் அப்படின்னு. ஏன்னா 49லேருந்து 67 வரை பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. பெரியார் வந்து கண்ணாபின்னு திட்டுவார். மற்ற 2ஆம் கட்ட தலைவர்லாம் கூட சில பேர் திமுகவில் இருக்கவங்க பெரியாரை எதிர்த்துலாம் பேசுவாங்க. அண்ணா ஒரு நாளும் பெரியாரை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. அந்த 49 பிரிஞ்சதுலேருந்து 67 வரை அவர் எதுவுமே சொன்னது கிடையாது, ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது. ஐயாவை தான் பார்க்க போகிறோன்ட்டு நேராக திருச்சியில் போய் ஐயாவை போய் பார்க்குறாங்க. உடனே எங்கள் பத்திரிகையாளர்லாம் யூடியூப் மாதிரி அப்போ இருந்திருப்பாங்கல்ல, உடனே போய் ராஜாஜியை போய் கேட்டிருக்காங்க, என்னது இப்படி ஆகிப்போச்சு, அவர் போய் நேராக பெரியாரை பார்க்க போயிட்டாரு அப்படின்னு. அப்போ இவர் தேனிலவு முடிந்தது அப்படின்றாரு ராஜாஜி. இவர் தேனிலவு முடிந்ததுன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தேனிலவு முடிஞ்சால் தானங்க குடும்பம் நடத்த முடியும், நம்ம இனிமேல் ஆட்சியை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவர் பதிலுக்கு நக்கல் அடிக்க. இப்போ 2வது முறை வந்து இந்திரா காந்தி எதிர்க்கணும்னு ராஜாஜி சொல்கிறார். எதிர்க்கணும்னா திமுக கூட சேர்ந்து எதிர்க்கப்பதா அப்படின்னு யோசிக்கும்போது இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணி கலைஞரை மீட் பண்ணி நம்ம 2 பேரும் கூட்டணி வச்சுப்போம், இந்த காங்கிரஸில் இருக்க வயசான செட்டை பூரா காலி பண்ணுவோம் அப்படின்றாங்க. அப்போ அதுக்கு பேர் வந்து ஸ்தாபன காங்கிரஸ்ம்பாங்க. இவங்க காங்கிரஸ், அவங்க ஸ்தாபன காங்கிரஸ், நாங்கள் தான். இது இந்திராவோட காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் அப்படின்னு 2ஆக பிரியுது. அப்போ கலைஞர் என்ன சொல்கிறாரு, சரி இப்போ நான் வந்து தற்காலிகமாக தான் முதலமைச்சராக இருக்கேன், ஏன்னா கட்சிக்குள்ளேயே அவர் நிறைய பிரச்சனை, நெடுஞ்செழியன்லாம் ஒரு 6 மாதம் பேசவே இல்லை இருந்தேன், நம்மளை முதலமைச்சராக ஆக்க விடலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அண்ணா வந்து இங்கே ஜெயிக்காதப்போ திமுகவோட சட்டசபை தலைவர் பதவியை வந்து நெடுஞ்செழியனுக்கு தான் கொடுக்குறாரு. அப்போ அண்ணா இல்லைன்னா அந்த இடத்துல நான் தானே வரணும்னா அவர் கோச்சிட்டு ஒரு 6 மாதம் பேசாமல் இருக்கிறாரு. அப்புறம் தான் திரும்ப வந்து சேர்றாருன்னு வச்சிங்களேன். கட்சிக்காரங்க நம்மளோட பலத்தில் ஜெயிக்கலை, அண்ணாவோட பலத்தில் தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதனால் எங்கள் ஆட்சியை கலைச்சிட்டு நாங்களும் எலெக்ஷனில் நிற்கிறோம், ஸோ சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் சேர்த்து ஒரே எலெக்ஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சு ஜெயிக்கிறாங்க. 71 எலெக்ஷனில் அதுதான் திமுக ஜெயிச்ச அதிகபட்ச இடங்கள், 189 இடமும் நோ ஜெயிக்கிறாங்க. அந்த டைம் தான் வந்து இந்த ராமர் சிலைக்கு ராமர் செருப்பால் அடித்தார் அப்படின்ற அந்த இதெல்லாமே அந்த டைமில் வந்தது தான். இந்திரா காந்தியும் ஜெயிக்கிறாங்க, ஜெயிச்சு ஆட்சியில் உட்காடுறாங்க. உட்காரும்போது பங்களாதேஷ் பிரச்சனை வருது. இப்போ பங்களாதேஷ் பிரச்சனை வரும்போது அங்கே இவர் நிக்சன் தான் இருக்கார், எங்கள் அமெரிக்கா பிரசிடெண்ட்டாக நிக்சன் இருக்கார். அவர் பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட். பாகிஸ்தான் சப்போர்ட்டில் இருக்காருன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக அங்கே போய் சந்திக்கிறாங்க. இங்கே குழப்பம் நடக்குது. பாகிஸ்தான் தேவையில்லாமல் எங்கள் மேலே படையெடுத்து வந்ததுன்னா நீங்கள் இப்போ தலையிடக்கூடாது, அது எங்களுக்கு மட்டும் உள்ள பிரச்சனை. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அப்போ நேட்டோ அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த நேட்டோ அமைப்பை பொறுத்தவரை அமெரிக்கா சண்டைக்கு வந்தால் அவங்களும் சண்டைக்கு வரணும், கூட படைகளோடு வரணும் அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தம். அப்போ இந்திரா காந்தி அவங்கள பார்த்து கேட்டவுடனே நிக்சன் என்ன சொல்கிறாரு,
நீங்கள் அமெரிக்கா மேலே பாகிஸ்தான் மேலே படையெடுத்தீங்கன்னா நாங்கள் உங்கள் மேலே படையெடுப்போம். பாகிஸ்தான் உங்கள் மேலே படையெடுத்து அதுக்காக நீங்கள் பதிலுக்கு பாகிஸ்தான் மேலே படையெடுத்தீங்கன்னா அப்போவும் நாங்கள் வருவோம். எப்படி அவன் வந்தாலும் அவங்க வருவாங்களா, இவங்க நம்ம போனாலும் வருவோம் அப்படின்னு. அப்போ தான் இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்க, இது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தவிர்த்த மற்ற நாட்டோ நாடுகளெல்லாம் போய் பார்க்குறாங்க. நாட்டு தலைவர்களெல்லாம் மீட் பண்ணி பேசுகிறாங்க. சொல்கிறாங்க, பாருங்க அமெரிக்கா வந்து இப்படி சொல்கிறது நியாயமானு நீங்களே சொல்லுங்கள். பாகிஸ்தான் எங்கள் மேலே படையெடுக்குது, அப்போ எங்களை தற்காத்து கொள்வதற்காக நாங்கள் பதிலுக்கு அவங்கள தாக்குனா அதெல்லாம் முடியாது, அப்போவும் நான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக வருவேன்னு சொன்னால் எப்படிங்க நியாயம்? அதாம்மாங்க சரி நியாயம் இல்லை தாங்க. சரி, ஆனால் இப்படி ஒன்று வச்சுப்போம், ஒருவேளை பாகிஸ்தான் எங்கள் மீது படையெடுத்து அதன் பிறகு நாங்கள் படையெடுத்தோம்னா அமெரிக்காவுக்கு துணையாக நீங்கள் வரக்கூடாது. இது ஓகேவா? அமெரிக்காவை உங்களால் தடுக்க முடியாது, ஆனால் அமெரிக்காவுக்கு துணையாக நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு முதல்ல பிரான்ஸ் தலைவர்கிட்ட தான் போய் பேசுகிறாங்க. அவர் இது நியாயம்தாங்க, அப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு படையெடுத்து பாகிஸ்தான் திருப்பி உங்களை தாக்கும்போது அமெரிக்கா வந்தால் நாங்களும் வருவோம். ஆனால் பாகிஸ்தான் முதல்ல உங்கள் மேலே படையெடுத்து அதை தடுப்பதற்காக நீங்கள் பதிலுக்கு பண்ணீங்கன்னா அப்போ அமெரிக்கா வந்தால் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு மற்ற நேட்டோ நாடுகள் பூரா சரின்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது, அமெரிக்காவுக்கு தெரியாமையே இவங்க நடத்துகிறாங்க. அதுதான் அதில் உள்ள பெரிய பியூட்டியே. இப்போ என்ன நடக்குதுன்னா, பாகிஸ்தான் இதில் அப்போ வந்து அதுக்கு பேர் பங்களாதேஷ் கிடையாது, ஈஸ்ட் பாகிஸ்தான் பேர். அந்த ஈஸ்ட் பாகிஸ்தானில் வந்து எலெக்ஷன் நடக்கும்போது முஜிபுர் ரஹ்மான் அவர் தான் வந்து தனி வங்கதேசம் வேணும்னு கேட்குறாரு. ஏன் கேட்குறாருன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, பாகிஸ்தான்லேருந்து ஒரு ரூல் போடுறான், இனி தேசிய மொழி உருது தான், கிழக்கு பாகிஸ்தான்லேயும் உருது தான் எல்லாரும் எழுதணும் பேசணும், மேற்கு பாகிஸ்தான்லேயும் எல்லாரும் அதுதான் பேசணுன்றான். இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்களும் முஸ்லீம் தான், நான் முஸ்லீம்ன்றதுக்காக உருது என்ன எழுதணும், எங்கள் தாய்மொழி வங்க மொழி பெங்காலி, நாங்கள் பெங்காலியில் தான் பேசுவோம், மொழி பிரச்சனைகள் தான் அங்கே பிரியுது அப்படின்னா அவர் அந்த மொழியை வச்சு அவர் ஒரு பெரிய போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த எலெக்ஷனில் அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு நினச்சாங்க, அவர் ஃபுல்லாக ஜெயிச்சிட்டார். ஜெயித்த உடனே பாகிஸ்தான் வந்து இராணுவத்தை அனுப்பிடுச்சு, அனுப்பி இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுன்னு ஜெயிச்சா எல்லாரையும். அவங்கெல்லாம் அங்கேருந்து தப்பிச்சு வராங்க. தப்பிச்சு வந்தால் இந்திரா காந்தி தான் என்ன பண்ணுறாங்க, கல்கத்தாவில் ஒரு பெரிய பங்களா ஒன்று அதை கொடுத்து இந்த இடத்துல வங்கதேசத்தோட அரசாங்கம்னு நீங்கள் ஆரம்பிங்க. வங்கதேசம் ஃப்ரீ ஆயிடுச்சு, இன்னுமே அது பாகிஸ்தான் கிடையாது, அது பங்களாதேஷ் தான். பாங்களான்றது வந்து அவங்க மொழியில் அவங்க அந்த மொழியோட பேர். நம்ம பெங்காலின்னு சொல்கிறோம்ல, அதை வந்து அவங்க மொழியில் பாங்களான்னு தான் சொல்லுவாங்க. பாங்களாதேஷ்னா வங்காள தேசம், சுதந்திரம் பெற்ற வங்காள தேசத்தின் அரசாங்கம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே ஒரு பார்லிமெண்ட் மாதிரி வச்சு நடத்துங்க, சட்டங்கள்லாம் போடுங்க. சட்டத்தை வந்து அங்கே கொண்டு போய் நிறைவேற்ற முடியாது, அது பின்னாடி நிறைவேற்றிக்கலாம், முதல்ல சட்டங்கள்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டம் போடுறாங்க. உடனே அந்த முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் ஒரு அமைச்சரவை கூடி இது வங்கதேசம் சுதந்திரம் அடைந்த வங்கதேசம், அதை பாகிஸ்தான் பிடியிலிருந்து மீட்பதற்கு பல உலக நாடுகளோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அதை அந்த நாட்டோட சுதந்திரத்தை மீட்டெடுப்போம் அப்படின்னு இப்படி பேச ஆரம்பித்த உடனே பாகிஸ்தான் கடுப்பாகுது. நான் அவனை அரெஸ்ட் பண்ணணும்னு தேடிட்டு இருக்கேன், நீ உங்கள் ஊரில் இடம் கொடுத்து அவனை வந்து ஒரு பார்லிமெண்ட்லாம் நடத்த சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு அவனுக்கு கடுப்பை ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க. நம்ம முதல்ல போய் சண்டை போடக்கூடாதுன்றதுல தெளிவா. ஓகே, அவன் கடைசியாக கடுப்பாகி டெல்லியில் வந்து குண்டை போட்டான். டெல்லியில் குண்டை போட்டோடனே இவர் வந்து முதல்ல அப்பவே சொல்லி வச்சுருந்தாங்க, கேட்டு வச்சுருந்தாங்க, பக்கத்தில் இருக்கிற அமெரிக்க போர்க்கப்பல் எங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குன்னு. அது அங்கேருந்து இங்கே வந்து சேர எவ்வளோ நாள் ஆகும்னா 15 நாள் ஆகும் அப்படின்னு. சரி, நான் உங்களுக்கு படையெடுக்க ஓகேன்னு சொன்னால் எத்தனை நாளில் உங்களால் ஈஸ்ட் பாகிஸ்தானை கைப்பற்ற முடியும்? நான் 14 நாளில் பிடிச்சிருவேன் மேடம் அப்படின்னு அப்போ இருந்த ஜெனரல் சொல்கிறாரு. சாம் மேனக்ஷான்னு பேர், அவர் பேர். அவர் வந்து வெள்ளக்காரங்காலத்திலேயே கமாண்டராக இருந்தவர். சொன்னவொடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணுறாங்க. கடைசியாக அவனை உசு பேத்தி விட்டு அவன் டெல்லியில் வந்து குண்டை போட்டவுடனே இந்த பக்கம் லாகூரை நோக்கி படைகளை நகர்த்துறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கமும் நீ போய் அடி அப்படின்றாங்க. கரெக்டாக 14வது நாள் 13 நாளில் முடிச்சிட்டாங்க. ஓகே, முடிச்சு அங்கே இருக்க பாகிஸ்தான் ஆர்மி ஜெனரல் இருந்திருப்பான்ல, சரண்டர் ஆகுறேன்னு எழுதி கையில் கொடுத்துட்டான். இவங்க சரண்டர் ஆகி 1.5 நாள் கழிச்சு தான் அமெரிக்கா போர்க்கப்பல் அங்கேருந்து கிளம்பிருச்சு. கிளம்பி அது பே ஆஃப் பெங்காலுக்கு வரும்போதே ஒரு நாளைக்கு முன்னாடியே இவங்க பிடிச்சிட்டாங்க.
பிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதுவுமே போக முடியாது. ஏன்னா அதுக்கு பேர் வந்து இப்போ ஈஸ்ட் பாகிஸ்தான் கிடையாது, அதுக்கு பங்களாதேஷ்னு பேரே மாற்றியாச்சு, கண்ட்ரியாகவே மாற்றியாச்சு. ஓகே. அப்போ பங்களாதேஷ்ன்ற கண்ட்ரி மேலே போய் நீ படையெடுக்க முடியாது. பங்களாதேஷ்ன்ற நாடு இந்தியாவோட ஆர்மியை உள்ள வச்சிருக்கு. முன்னாடினா பாகிஸ்தானோட இடத்துக்குள்ள இந்தியா படை போச்சுன்னா தான் சண்டைக்கு வர முடியும். இப்போ இது டிப்ளமேட்டிக்கான ஒரு பெரிய ஃபெயிலியர் அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா அவ்வளோ பெரிய நாடு. இதுதான் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாரா? இது இல்லை, இது வந்து பங்களாதேஷ்காகவே நடந்தது. அடுத்தால சும்மா இல்லாமல் அம்மா என்ன பண்ணுறாங்க, ரகசியமாக ஒரு வேலையை செய்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அது பேர் புத்தா. ஒரு பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. பார்ட்டியில் வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து சொல்கிறாங்க, உடனே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, புத்தா ஸ்மைல்டு அப்படின்னு. புத்தர் சிரித்தார். என்னன்னா, போக்ரானில் முதல் அணு ஆயுதத்தை தயார் பண்ணி வெடிச்சு காமிச்சிட்டாங்க, எங்களால் அணு ஆயுதம் செய்ய முடியும் அப்படின்னு. சரியா? அதாவது இரண்டாம் உலக யுத்தம் முடிவடைந்ததே அணு ஆயுதத்தை வச்சு தான் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மற்ற நாடுகள்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. முதல்ல நம்ம வந்து நாங்கள் பண்ணிட்டோன்னு 70s நம்ம அனௌன்ஸ் பண்ணி நம்மளோட இதையும் காமிச்சாச்சு. அது அமெரிக்காவுக்கு இன்னொரு ஷாக். இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு அமெரிக்காவுக்கு ஒன்றும் புரியல. அப்போ தான் அவங்கள ப்ரெஷர் பண்ணி, நீங்கள் கச்சத்தீவை வந்து கொடுத்துடணும், இதுக்கு மேலே அணு ஆயுத பரிசோதனைலாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய உலக அளவில் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரஷ்யாவும் என்ன சொல்லுது, அந்த தீவு வந்து உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் பாகிஸ்தான் இது அமெரிக்காவுக்காக விட்டு கொடுத்ததா இருக்கட்டும். அவன் அவ்வளோ பெரிய தாதாவை ஒரு 5 வருஷத்துக்குள்ளே 2 தடவை அடிச்சிருக்காங்க. அமெரிக்கா வந்து யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ரேஞ்சில் இருக்கிற ஒரு கண்ட்ரியை 2 தடவை மூக்கு உடைச்சிருக்கிறாங்க ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள. ஓகே. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இன்னும் 2 பெரிய ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு எதிராக வேலை செய்யுது. என்ன செய்கிறாங்கன்னா, ஆங்கிலேயர் காலத்தில் நிறைய குட்டி குட்டி சமஸ்தானமாக இருந்தவெல்லாம் வந்து நாங்களும் மன்னர் பரம்பரை அப்படின்னு சொல்லி கிழக்கிந்திய கம்பெனியில் ஏமாற்றி பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த பென்ஷனை இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறமும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது எது வரை கொடுத்தோன்னா 1973 வரை கொடுத்துருக்காங்க. பென்ஷன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அதாவது எங்கள் அப்பா வந்து முதல்ல வேலைக்கு போகும்போது எப்போ போகிறாருன்னா 1956 வேலைக்கு போகிறாரு. இங்கே சென்னையில் தான் வந்து வேலைக்கு சேர்றாரு. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் வேலை. அவருக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுங்களா? 60 ரூபா. 60 ரூபா தான் சம்பளம். அந்த 60 ரூபா சம்பளத்தில் இப்போ மாதிரி கின்ஷன்லாம் கிடையாது. 4-5 பேர் சேர்ந்து வீடு எடுத்து தான் தங்க முடியும். ஹோட்டல்லாம் பெருசாக இருக்காது. அதனால் இவங்களே தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்போது அங்கே இவர் தங்கி இருந்துக்கிட்டு இவர் சமைச்சு இவர் சாப்பாடெலாம் போக பணம் ஊருக்கு அனுப்பி, ஊரில் இருக்க 2 தம்பி ஒரு தங்கச்சி இவங்களெல்லாம் படிக்க வச்சுட்டு இருந்தார். ஏன்னா இவர் வேலைக்கு வரும்போது இவருக்கே 19 வயசு தான். அப்போ தம்பி தங்கச்சிலாம் எவ்வளோ சின்ன வயசாக இருப்பாங்கன்னு பாருங்கள். அவங்களெல்லாம் படிக்க வச்சார். படிக்க வச்சது போக கொஞ்சம் சேமிக்கவும் என்னால் முடியும்டா அப்படிம்பார் அந்த 60 ரூபா சம்பளத்தில். அந்த அப்போது வந்து திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஜமீன் இருக்குது, சிங்கம்பத்தி ஜமீனா ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. அவரோட பென்ஷன் எவ்வளோ தெரியுங்களா? வருஷத்துக்கு 10,000 ரூபா. இங்கே 60 ரூபா, அங்கே 10,000 ரூபா. அப்போ 10,000னே வச்சுக்கிங்க. அப்ராக்சிமேட்டாக மாதம் 800 ரூபா. இவர் முக்கிய மாதம் பூரா வேலை பார்த்தா 60 ரூபா கிடைக்கும். அவர் ஒன்றுமே செய்யாமல் அவருக்கு மாதம் 800 ரூபா கிடைக்கும். இதில் அதிக பென்ஷன் வாங்கினவர் யார் தெரியுங்களா? ஹைதராபாத் நிசாம். ஓகே. அவருக்கு பென்ஷன் எவ்வளோ தெரியுங்களா? வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய். இதெல்லாம் கம்பேர் பண்ணால் தான் உங்களுக்கு அதோட அந்த அப்போ எவ்வளோ மக்கள் வரி பணம் வேஸ்ட்டாக போய் பாருங்க. அதை வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் கொடுத்தான். சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்திய அரசாங்கத்துலேருந்து கொடுத்தாங்க. 1947 கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இந்திரா காந்தி தான் வந்து இது என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க, அவன் என்ன செஞ்சானா அவனுக்கு என்ன பென்ஷன் வேண்டி கிடக்கு, அதில் வேறு நிறைய ஏமாற்றுவாங்க. என்னென்னா பிள்ளை இல்லாமல் இருக்கும், யாராவது ஒரு பிள்ளையை தத்தெடுத்துட்டேன், இந்த பிள்ளை தான் இனிமேல் வாரிசுன்னு சொல்லிட்டு அந்த பேரில் பென்ஷன் வாங்குறது. 73 தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, மன்னர் மானிய ஒழிப்புன்னு சொல்லி இனிமேல் இந்த பென்ஷன்லாம் கிடையாது, ஓடிப்போ அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் தனியார் தான் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம HDFC பேங்க் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, இது கார்பரேஷன்ஸு.
அப்போ தனியாராகவே இருப்பாங்க, ஒரு ஆள் இருப்பார், அவரே பேங்க் நடத்துவார். அதெல்லாம் ஒழிச்சு கட்டி எல்லாத்தையும் நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. அவெல்லாம் வட்டி கடை வச்சு நடத்திட்டு இருந்தாங்க, அதை பூரா ஒழிச்சு கட்டிட்டு நேஷனலைஸ் பண்ணி பேங்கை போகிறான் அப்படின்ட்டாங்க. அப்போ எத்தனை வேலை பண்ணியிருக்காங்க பாருங்க ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள. 71 எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்க, 76ல் எமர்ஜென்சி வருது. அந்த 4-5 வருஷத்துக்குள்ள என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. பங்களாதேஷ் மேலே படையெடுத்து போய் அதை சுதந்திர நாடாக்குறாங்க, அணு ஆயுதம் தயாரித்து வெடிச்சு காட்டுறாங்க, உலகம் பூரா சுற்றி மற்ற ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக வராமல் பார்த்துக்கிறாங்க. இது அமெரிக்காவுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. டிப்ளமேட்டிக் மூவ்மெண்ட் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது போக மன்னர் மானியத்தை ஒழிச்சு கட்டியிருக்காங்க. அதாவது மன்னர் மானியத்தை ஒழிச்சு கட்டுறதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்தியாவில் இருக்கிற டாப் பணக்காரனை பூரா கை வைக்கிறது. ஓகே. ஏன்னா அவ்வளோ வருஷம் அவன் ஒன்றுமே செய்யாமல் அவனுக்கு கவர்மெண்ட்லேருந்து பணம் வந்துட்டு இருந்தது, அதை மொத்தமாக கட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்தால என்ன பண்ணாங்க, பணம் வச்சிருக்கவன் தான் பேங்க் வச்சுருப்பான், அதை பூரா அரசு மயமாக்குன்ட்டாங்க. ஓகே. இது எல்லாம் சேர்ந்து தான் அவங்கள வந்து கோர்ட்டில் கொண்டு போய் வச்சு அவங்க எலெக்ஷனில் ஜெயிச்சது தப்பு, செல்லாதுன்னு அறிவிங்கன்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. குறிப்பாக இவங்க தான் போட்டாங்க அவங்க தான் போட்டாங்கன்னு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து, மொத்த இந்திய கட்சிகளும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சாங்க, அரசியல் கட்சிகள். அப்போ இவ்வளவும் பண்ண உடனே அலகாபாத் கோர்ட்டில் வந்து ஆமாம் இவங்க தேர்தலில் ஜெயிச்சது செல்லாது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அறிவித்த உடனே இவங்கள பதவி விட்டு இறக்க சொல்கிறாங்க கட்சியில். அதுக்கு பதிலாக அம்மா என்ன சொல்லிட்டாங்க, இந்தியா ஒரு அவசர நிலையில் இருக்குது, யாருக்கும் இனிமேல் அந்த அவசர நிலை நீக்கும் வரை யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது, ஓடிப்போம், எழுத்து பேசுறதுக்கு உள்ள வச்சிடும் அப்படின்ட்டாங்க 75ல். அப்போ 2 இடத்துல மட்டும்தான் காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாத மாநிலம், ஒன்று குஜராத், ஒன்று தமிழ்நாடு. இதை தவிர மீது எல்லா மாநிலத்திலையும் காங்கிரஸ் ஆட்சி தான். யார் ஏற்று பேசினா எல்லாரும் உள்ள வச்சுருவாங்க. அதுதான் எமர்ஜென்சி. அதான் எமர்ஜென்சி. அந்த எமர்ஜென்சியில் தான் வந்து சஞ்சய் காந்திலாம் வந்து கொஞ்சம் ஓவராக ஆடினது. ஒரு இடத்துல குடிசேவை மாற்று வாரியம் இருக்குது, அதை மாற்றணும் அப்படின்னு. மாற்றணுன்னா எப்படி மாற்றுறது, அவங்க பத்தாவதான் முயல் குட்டி மாதிரி பிள்ளை பெற்று போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவார். அதை சொன்னதே அப்படி தான் சொல்லுவாங்க. கட்டாய குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க. போவாங்க, உனக்கு எத்தனை பிள்ளை, 2க்கு மேலே இருக்குன்னா தூக்கி போயிடுவாங்க, தூக்கி போய் ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் அவங்களே ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு விட்டுருவாங்க. இப்படிலாம் பண்ணாங்க. ஆனால் அது எல்லோரும் கிட்ட அதுக்கு ரொம்ப இதாக கடுமையாக பேசினாங்க, சஞ்சய் காந்தி பண்ணுறது இதெல்லாம் சரியில்லை அப்படி இப்படின்னு. ஆனால் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கும் வட இந்தியாவில் எவனாவது குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறானா? இல்லை. அப்போ சஞ்சய் காந்தி ஒன்று தான் சரி. அப்போ தான் வந்து இந்தியாவுக்குள்ள காண்டம் அப்படின்னு ஒரு பொருளே இன்ட்ரடியூஸ் ஆகுது. அப்போல்லாம் போடுவாங்க முக்கோணம் சிவப்பு முக்கோணம் ஒன்று போட்டு 2க்கு மேல் எப்போதும் வேண்டாம் அப்படி இப்படின்லாம் விளம்பரம்லாம் பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம். காண்டம்னு ஒன்று இருக்குது, யூஸ் பண்ணுங்கள், அதுதான் கருத்தறைக்கு ரொம்ப சுலபமான முறை. அப்புறம் நிரோத் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு காண்டம் வந்து கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறாங்க ரொம்ப குறைஞ்ச விலையில். அப்போது வட இந்தியாலாம் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. அதுக்கு வட இந்தியாக்காரனுக்கு சஞ்சய் காந்தி ட்ரீட்மெண்ட்டு தான் சரி. 2 பிள்ளை வச்சுருக்கியாவா அப்படின்னு கூப்பிட்டு போய் கட் பண்ணி அனுப்பிச்சிடணும் கேபில். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பெரிய அதிருப்தியாச்சு. அப்புறம் 77 எலெக்ஷன் வருது. 77 எலெக்ஷனில் மொத்தமாக ஊற்றிட்டு போயிடுச்சு, தோத்துட்டாங்க இந்திரா காந்தி. சரி. அப்போ தான் வந்து இங்கே அது எமர்ஜென்சி பீரியடில் தான் இந்திரா காந்தியை வந்து அம்மா அப்படின்ற ஸ்டேட்டஸுக்கு தூக்குனது வந்து யாருன்னா வேறு யாரும் இல்லை, எம்ஜிஆர் தான். ஓகே. அதிமுக எப்போவுமே வந்து சென்டரோட ஒரு இணக்கமாகவே போவாங்கன்னு ஆரம்பித்த காலத்துலேருந்தே இருந்தாங்க. அப்படியாக இருந்து அதுக்கு பிறகு தான் வந்து என்ன ஆகுதுன்னா, பஞ்சாபில் வந்து தனி நாடு வேணும், காலிஸ்தான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தனி நாடு கொடுங்கன்னு சொல்லி ஒரு இயக்கம் போராடுறாங்க. அகாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் போராடுறாங்க. அவங்க வந்து அவங்கள தேடும்போது ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க, பொற்கோயிலுக்கு உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அங்கே அமிர்தசரஸில் இருக்க பொற்கோயிலுக்கு உள்ளே போயிட்டாங்க. அப்போ எல்லோரும் இராணுவம் என்ன கேட்குறாங்க, நம்ம உள்ளே போக முடியாது, ஏன்னா அது வந்து அவங்க மத நம்பிக்கையில் கை வைக்கிற மாதிரி ஆகும். இந்திரா காந்தி என்ன சொன்னாங்க, மத நம்பிக்கைன்றது வேற, தேச பாதுகாப்புன்றது வேற. மத நம்பிக்கைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு மதத்தை சொல்லிவிட்டு அவன் வழிபாட்டு தளத்துக்குள்ளே போய் தீவிரவாதியை ஒளிஞ்சுப்பான் விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணுமா
அதெல்லாம் இல்லை, ஆட்சி தூக்கு அப்படின்ட்டாரு. அதுதான் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார். ஓகே ஓகே. அந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாரில் அவங்க அந்த சீக்கியர்கள் எதிர்பாராத விஷயம் என்னென்னா, நம்ம பொற்கோயிலில் போய் ஒழிஞ்சிட்டோம். ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் பொற்கோயிலில் போய் ஒழிஞ்சிட்டா யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மக்களோட மக்களாக கலந்துருவாங்க, திரும்ப போய் ஒழிஞ்சுப்பாங்க. அப்போ முதல் வாட்டியாக உள்ள அது வந்து அவங்க எப்படி பார்த்துட்டாங்கன்னா, பூட்ஸ் காலோட உள்ளே வந்துட்டாங்க இராணுவம் அப்படின்னு. அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி பெரிய பிரச்சனையாகி கடைசியாக அப்போ வந்து பொற்கோயில் ஆப்ரேஷன் முடிஞ்சப்போ அவங்களோட செக்யூரிட்டி டீட்டெயில்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது செக்யூரிட்டிக்கு இருக்கிற ஆட்கள், அதில் 2 பேர் சீக்கியர்கள் இருக்காங்க, அவங்கள மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்திரா காந்திகிட்ட வந்து சொல்கிறாங்க. இந்திரா காந்தி என்ன சொன்னாங்க, அப்படி கிடையாது, தப்பு அது. அப்படின்னா நான் சீக்கியர்களை நம்பலைன்னு அர்த்தம். சீக்கியர்களும் இந்தியர்கள் தான். அதில் ஏதோ ஒரு பிரிவினர் தீவிரவாதத்தில் ஈடுபட்டாங்க. அதுக்காக அந்த சீக்கிய இனத்து மக்கள் எல்லாரையுமே நான் தீவிரவாதின்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அவங்களும் என் நாட்டு மக்கள் தான். அப்போ இந்த 2 அதிகாரிகள் யார்? அவர்களும் இந்தியர்கள் தான். நான் அவங்கள நம்பாமல் வேறு யாரை நம்புவேன்? அதெல்லாம் மாற்றக்கூடாதுன்றாங்க. அன்றைக்கி அந்த அதிகாரிகள் சொன்னதை கேட்டிருந்தா உயிரோடு இருந்திருப்பாங்க. ஓகே. ஆனால் கடைசியில் அந்த 2 அதிகாரிகள் தான் சுட்டு கொண்டாங்க. அக்டோபர் 31, 1984. கரெக்ட். அந்த அதிகாரிகளே இந்திரா காந்தியை சுட்டு கொண்டுட்டாங்க. அது அவங்க எதிர்பார்க்கல. அப்படி சுட்டு கொன்னதால் அவர்கள் பெரிய புத்திசாலிலாம் இல்லை, நம்பிக்கை துரோகின்னு தான் சொல்லணும். ஓகே. ஏன்னா அவர்கள் செய்த செயல் வந்து அவங்க சார்ந்திருந்த இயக்கத்துக்கு வேணால் நேர்மையாக இருந்திருக்கலாம், ஒரு வீரமான செயலாக இருந்திருக்கலாம். இந்திரா காந்தி உன்னை நம்பினாங்க, நீ என்ன பண்ணியிருந்துருக்கணும்? அந்த நம்பிக்கைக்கு நம்ம நேர்மையாக இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தா லீவ் போட்டு போயிருக்கணும், இல்லை வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கணும். இல்லை ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் என்ன நம்பிக்கை உள்ள விட்டு போகிறீங்க, நான் இந்த கேமராவை திருடிட்டு போயிட்டேன்னா அதுக்கு பேர் நீங்கள் ஏமாந்தீங்கன்னு அர்த்தமா, நான் துரோகம் பண்ணேன்னு அர்த்தமா? துரோகம் தான். அதே தான் நடந்தது. இந்திரா காந்தி நம்பினாங்க. அவர்கள் சீக்கியர்கள்னு நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க, அது தப்பு. ஏன்னா அப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே மக்கள் வந்து சீக்கியர்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அரசாங்கமே அந்த மக்களை நம்ப மாட்டேங்குது அப்படின்னா மொத்த நாடும் வந்து அவங்கள தனிமைப்படுத்த பார்ப்பாங்க. அது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் உணர்ந்தாங்களா சீக்கியர்கள்? உணர்த்தப்பட்டார்கள். ஏன்னா அவ்வளோ படுகொலைகள் நடந்தது. இந்தியா முழுக்க சீக்கியர்கள் அடித்து கொல்லப்பட்டார்கள். அது ஒரு மோசமான ஒரு காலம். இந்தியா முழுவதும் எல்லா பக்கமும் சீக்கியர்கள் தாக்கப்பட்டாங்க. அந்த 84ஆம் ஆண்டு வந்து நான் இதில் படிச்சுட்டு இருக்கேன், தென்காசியிலேருந்து செங்கோட்டையில் போய் தான் படிப்பேன். அங்கே செங்கோட்டையில் தான் இங்கிலீஷ் மீடியம். அப்போ தென்காசியில் இங்கிலீஷ் மீடியமே கிடையாது. அதனால் 9th 10th அங்கே தான் படிக்கிறேன். இந்திரா காந்தியை சுட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டாங்க. செங்கோட்டையிலேருந்து நடந்தே வந்தோம் தென்காசி. வரும்போது அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சாமில் இருக்கும். அந்த தென்காசி டு செங்கோட்டை லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ப்ளைவுட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் நிறையா இருக்கும். அதில் குறிப்பாக ரெண்டோ ஒரு கம்பெனி வந்து ஒரு சீக்கியரோட கம்பெனி மொத்தமாக கொளுத்தி விட்டாங்க. அதுவும் மரக்கடை கொளுத்தி விட்டா எரியறது கேட்கவாசி தான் அவன் வாங்கி வச்சு மரம் தான் சொத்து, அவ்வளோத்தையும் கொளுத்தி விட்டாங்க. டெல்லியிலலாம் கண்ணா பின்னான்னு சீக்கியர்கள் கொல்லப்பட்டார்கள். அது ஒரு பெரிய இரத்த கலரியான ஒரு வரலாறு. அதெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி வந்தார். ராஜீவ்காந்தியும் அதே பாணியில் செத்து போயிட்டார். தேவையில்லாமல் விடுதலை புலிகள் விவகாரத்தில் போய் மூக்க நுழைச்சி அதன் பிறகு அவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்படின்றது தான் நம்ம, அது வந்து தனி வரலாறு, அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை. இந்திரா காந்தி வந்து இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் இருந்திருந்தாங்கன்னா இந்தியாவை இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான வல்லரசாக மாற்றியிருப்பாங்க. அந்த 70 to 75 அதுவரை இந்தியா எப்படி பார்க்கப்பட்டதுன்னா சுதந்திரம் வாங்கிய ஒரு காலனி நாடு, பிரிட்டிஷிடம் இருந்து சுதந்திரம் வாங்கிய ஒரு காலனி நாடு. இப்போ பாகிஸ்தான் எப்படி பார்க்கப்படுது? இந்தியாவோட எதிரின்னு தான் பார்க்கப்படுது. பாகிஸ்தான் ஒரு திறமையான நாடுன்னு யாரும் பார்க்கறது இல்லை. எதிரி நாடுக்கு பாகிஸ்தான், புரியுதுங்களா? இப்போ இந்தியாவுக்கு செக் வைக்கணும்னா நம்ம பாகிஸ்தான் மூலமாக வைக்கலாம் அப்படிங்கிறது தான் உலக பார்வையாக இருக்கே தவிர பாகிஸ்தான் என்று ஒரு வளர்ந்த நாடு இல்லை ஒரு நம்பிக்கை ஊட்டும் நாடு பேசப்படுறது அப்படி பேசப்படுறதில்லை. இந்தியா பேசப்பட்டதுக்கு காரணம் இந்திரா காந்தி மட்டும்தான் காரணம். புரியுது, வேறு யாருமே. அதாவது அவங்க அந்த எமர்ஜென்சி பீரியடில் ஆடின பயங்கரமான ஆட்டம்லாம் இருக்குது, இல்லைன்னா மறுக்க முடியாது.
ஆனாலும் அந்த இந்திய நாட்டோட வளர்ச்சிக்கு அவங்க ஒரு பெரிய பங்கு அவங்க தான். இந்தியாவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ஃபேஸே வந்து இந்திரா காந்தி உருவாக்கின ஃபேஸ் தான். இந்த இண்டஸ்ட்ரியல் சைடு மற்ற இதெல்லாம் வந்து நேரு கட்டமைப்புகளை உருவாக்குனாரு. உலக அரங்கில் வந்து அவனை தேவையில்லாமல் வம்பு வச்சுக்காதரா அப்படின்ற ஒரு பார்வையை கொண்டு வந்தது இந்திரா காந்தி தான் கொண்டு வந்தாங்க. கண்டிப்பாக அது நிறைய பேர் சொல்லுவாங்க எமர்ஜென்சியில் இருந்துவிட்டு அப்புறம் திமுக போய் இந்திரா காந்தி கூட கூட்டணி வச்சாங்க அப்படின்னு. அதுக்கு வந்து இந்திரா காந்தியே சொல்லியிருக்காங்க, கருணாநிதி எதிர்த்தாலும் ஸ்ட்ராங்காக எதிர்ப்பார், சப்போர்ட் பண்ணாலும் அதே நேர்மையோடு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி எமர்ஜென்சிக்காக மன்னிப்பு கேட்ட ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு மட்டும்தான். கலைஞர் என்ன சொன்னாருன்னா, எமர்ஜென்சி நீங்கள் பண்ண பெரிய தப்பு, அதான் நீங்கள் பொது வெளியில் தமிழ்நாட்டு மக்களிடம் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, நான் உங்கள் கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணி அந்த இதில் எம்பி எலெக்ஷனில் ஃபுல்லாகவே ஜெயிச்சாங்க. அப்போ எம்ஜிஆர் இருந்து மொத்தம் வாஷ் அவுட் ஆயிடுச்சு எம்பி எலெக்ஷனில். மெரினா பீச்சில் பொதுக்கூட்டம் போட்டு அந்த பொதுக்கூட்டத்தில் இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்டாங்க. இந்த மாநில மக்களிடம் நீங்கள் அனுபவித்த துயரங்கள் அனைத்துக்கும் நான் மன்னிப்பு கோருகிறேன், எமர்ஜென்சி நான் கொண்டு வந்திருக்கக்கூடாது அப்படின்னு நேர்மையாக மன்னிப்பு கேட்டாங்க. ஓகே, எப்போவுமே ஒரு தலைவர் வந்து மன்னிப்பு கேட்டார் பற்றியா அப்படின்றத வந்து இதாக பார்க்கக்கூடாது, அது அவரோட துணிச்சலை பார்க்கணும். ஒரு தப்பு செய்கிறது யார் வேணால் செய்யலாம், செஞ்சிட்டோம் அப்படின்றத உணர்ந்து பொதுவெளியில் அதை ஒத்துக்கிறதுக்குன்னு ஒரு மனசு இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக அந்த மனசை தான் பாராட்டணும். அப்படி தான் நீங்கள் இந்திரா காந்தியை பார்க்கணும். தொடர்ந்து பேசுவோம். இரும்பு பெண்மணி என்ற ஒரு ஐயம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கான அந்த பேர் வச்சது வந்து நிசப்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.